வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை நீங்க பயன்படுத்த முடியும் என்று நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். How many of you want Satan's power to be defeated in your life? உங்க வாழ்க்கையில சாத்தானுடைய எல்லா தீய செயல்களும் அழிந்து போகணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? Come on. So what will you do? அதனால நம்ம என்ன செய்யணும்? What will you do? நம்ம என்ன நீங்க என்ன செய்வீங்க? What will you do? நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? Thank. You will open your mouth and praise God. வாயை திறந்து ஆண்டவரை நீங்கள் போற்ற வேண்டும். Now for 2 minutes we were praising and thanking God. 2 நிமிஷம் நம்ம ஆண்டவரை போற்றி அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தோம். Remember, it was the word of God. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஆண்டவருடைய வார்த்தை, இறை வார்த்தை. The Spirit of God has already moved into action. ஆண்டவருடைய ஆவியானவர் ஏற்கனவே செயல் மேற்கொள்வதற்கு அவர் வந்துவிட்டார். And so many of Satan's works are defeated. அநேக சாத்தானுடைய தீய செயல்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு விட்டன. So you just on the pump for 2 minutes. நீங்க 2 நிமிஷத்துக்கு தான் பம்ப்ல உள்ள அந்த சுவிட்சை என்ன செஞ்சீங்க? ஆன் பண்ணீங்க. So how long are you going to keep the pump on? எவ்வளவு நேரத்துக்கு பம்பை ஆன் பண்ணி வைக்க போறீங்க? 2 minutes. 2 நிமிஷத்துக்கு தானா? How long? எவ்வளவு நேரத்துக்கு? The whole life. So you, instead of you sitting and getting worried, open your mouth and start praising God. நீங்க உட்கார்ந்து கவலைப்படுறதுக்கு பதிலா வாயை திறந்து ஆண்டவரை போற்றி ஆண்டவரை புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. Let's say the husband comes home drunk. உங்க வீட்ல கணவர் குடிச்சிட்டு வர்றாருன்னு வச்சுக்குவான். And he's going on drinking. அவங்க குடிச்சிட்டே இருக்காங்க. You open your mouth and keep on praising God. நீங்க வாயை திறந்து தொடர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருங்க. And keep on saying, Lord, I thank you. You have touched my husband. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், என் கணவரை தொட்டதற்காக உமக்கு நன்றி அப்படி சொல்லுங்க. Lord, I thank you. You have set my husband free. ஆண்டவரே என் கணவருக்கு நீர் விடுதலை கொடுத்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படி சொல்லுங்க. Thank you Jesus. Praise you Jesus. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே அப்படி சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. My husband is set free from alcohol. என் கணவர் குடி வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டதற்காக நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. Keep this pump on. இந்த பம்ப் சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுருங்க. Continuously. அப்படி தொடர்ச்சியா செய்யுங்க. You will be amazed by the result. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நடக்கக்கூடிய அந்த காரியங்களை விளைவுகளை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. Even if the husband wants to drink, கணவர் குடிக்கணும்னு விரும்பினா கூட he won't be able to drink. அவரால் குடிக்க முடியாம போயிடும். Praise the Lord. Praise the Lord. This happened in Chennai. இது மெட்ராஸ்ல சென்னையில நடந்துச்சு. One elderly couple came to me early in the morning. ஒரு வயசான கணவன் மனைவி காலையில என்னை பார்க்க வந்தாங்க. And the wife was crying. அப்ப அவங்க மனைவி அழுதுட்டே இருந்தாங்க. Because the husband starts drinking from early morning. அவங்க கணவர் காலையில அதிகாலையில இருந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. He doesn't even brush his teeth. First thing he goes for the bottle. அவங்க பல்லு கூட தேய்க்க மாட்டாங்க, அதுக்கு முந்தையே ஆரம்பிச்சுவாங்க பாட்டில் எடுத்து. He is retired and he is drinking. அவங்க பணி ஓய்வு பெற்றுட்டாங்க வேலையில இருந்து, திரும்பவும் அவங்க குடிச்சிட்டே இருப்பாங்க. The wife is going on crying. அவங்க மனைவி அழுதுட்டே இருந்தாங்க. So I told the wife, அப்ப நான் மனைவியை பார்த்து சொன்னேன், I want to talk to your husband. உங்க கணவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும் அப்படி சொன்னேன். But promise me that you will not be angry with me. அப்ப நான் கணவர்கிட்ட பேசும்போது நீங்க கோபப்படக்கூடாது அப்படி சொன்னேன். So she said, I will not get angry with you. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்க கூட நான் கோபப்பட மாட்டேன் அப்படி சொன்னாங்க. So I asked the husband, do you feel like drinking? அப்ப கணவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு குடிக்கணும் போல இருக்குதா அப்படி கேட்டேன். He said, yes, I like to drink. அப்ப ஆமா குடிக்கணும், எனக்கு அதுதான் விருப்பம் அப்படி சொன்னாரு. Do you want to be set free? உங்களுக்கு இதுல இருந்து விடுதலை பெறணுமா அப்படி கேட்டேன். He said, yes, I want to be set free. ஆமா எனக்கு இதுல இருந்து விடுதலை பெறணும் அப்படி சொன்னாரு. But I cannot come out of this alcohol. ஆனா இந்த குடிவியாதில இருந்து எனக்கு வெளியே வர முடியல அப்படி சொன்னாரு. I said, it is very easy. அப்ப நான் சொன்னேன், அது ரொம்ப ஈஸியான வழியாக்கும் அப்படின்னு. From today make a decision. அப்ப இன்னையில இருந்து நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. You will not drink in the bar. நீங்க பார்ல போய் நான் குடிக்க மாட்டேன். But you will bring the bottle home and drink. நான் வீட்ல கொண்டு பாட்டில வச்சு குடிப்பேன் அப்படி முடிவு எடுத்துக்கோங்க. The wife was looking at me. அப்ப அவங்க மனைவி என்னை பார்த்து முறைச்சாங்க. She thought I will tell the husband don't drink. அவங்க நினைச்சாங்க கணவரை பார்த்து என்ன குடிக்காதீங்க அப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. But I told him don't drink in the bar but drink at home. ஆனா நான் என்ன சொன்னேன், வெளியில குடிக்காதீங்க வீட்ல குடிங்கன்னு சொன்னேன். Then I told the husband, அப்ப அந்த கணவரை பார்த்து சொன்னேன், every time you want to drink, ஒவ்வொரு முறையும் நீங்க குடிக்கணும்னு நினைக்கும் போது, before you buy the alcohol bottle, நீங்க அந்த பாட்டில எடுக்கும்போது முன்னால keep on saying the Spirit of the Lord is upon me. நீங்க சொன்ன ஆண்டவருடைய ஆவி என் மேலே.
And thank you God for anointing me என்னை அருள்பொழிவு செய்ததற்காக நன்றி. and setting me free from all evil. இந்த எல்லா தீமைகளிலிருந்து என்னை விடுவித்ததற்காக நன்றி. You have to say it 50 times. 50 தடவை அப்படி நீங்க சொல்லணும்னு சொன்னேன். When you bring the bottle and keep it on the table, அதுக்கப்புறம் பாட்டில தூக்கிட்டு வந்து டேபிள்ல வைங்க. before putting in the glass, அந்த கிளாஸ்ல ஊத்துறதுக்கு முன்னால you have to say it 50 times. நீங்க 50 தடவை சொல்லணும். And I told the wife, when he puts the alcohol in the glass, you bring some nice fried things for him to eat. அப்ப மனைவிட்ட சொன்னேன், அவங்க இப்படி பாட்டில ஊத்தும் போது நீங்க நல்லா அவங்க சாப்பிடுறதுக்கு நல்லா வறுத்த ஜாமான்களா ஃப்ரைட் ஐட்டமா கொண்டு வாங்கன்னு. So the wife was really angry. அப்ப மனைவிக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. I came that this man should stop alcohol. நான் எதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்தேன், இவர் குடியை நிறுத்தணும்னு சொல்லி. I said, believe me, just do what I'm saying. அப்போ நான் அவங்கள பார்த்து சொன்னேன், நம்புங்க, நான் சொன்னபடி நீங்க செய்யுங்க. So you prepare and give it to him. எல்லாத்தையும் நல்லா தயார் பண்ணி ரெடியாக்கி கொண்டு வைங்க. Before he drinks, hold his hand அவங்க குடிக்கிறதுக்கு முன்னால அவங்க கையை பிடிச்சுக்கங்க. and say the prayer again. திரும்ப 50 தடவை சொல்லணும்ல. When he's going on drinking, அவன் குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ you keep on praising God. நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். Can you do this? இத செய்வீங்களா? When he pours the next glass, அவங்க அடுத்த கிளாஸ் இத குடிச்சு முடிச்சிட்டு ஊத்துவாங்க. both of you say the same prayer ரெண்டு பேரும் அதே ஜெபத்தை திருப்பி சொல்லுங்க. and see that you bring more fried things for him. இன்னும் நிறைய செய்து வச்சதுல இன்னும் கூட கொஞ்சம் தட்டல கொண்டாந்து நிறைய போட்டு வைங்க. The husband was very happy with me. ஹஸ்பண்டுக்கு பயங்கர சந்தோஷம் என் மேல. The wife was very sad with me. மனைவிக்கு என் மேல ரொம்ப கவலை. But the wife said, I will do it. ஆனா மனைவி சொன்னாங்க, சரி நீங்க சொல்றத நான் செய்றேன் அப்படி சொன்னாங்க. Husband said, I will do it. அப்ப கணவர் சொன்னாரு, நீங்க சொன்னதையும் நான் செய்றேன்னு சொன்னாரு. Once I was in Chennai in some other church. 2 மாசத்துக்கு பிறகு சென்னையில நான் இன்னொரு சர்ச்ல போய் இது பிரேயர் நடத்தினேன். The wife was coming towards me crying. அப்ப அவங்க மனைவி அழுதுட்டே வந்தாங்க. She was going on crying and crying and crying. அவங்க அழுதுட்டே இருந்தாங்க. I began to wonder what happened. எனக்கு ஒரே ஆச்சரியம், இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி அழுதுட்டே இருக்காங்க? And she was crying and she did not even open her mouth. Why she was crying? அவங்க அப்படி அழும்போது வாய் கூட திறக்காம அழுதுட்டு இருந்தாங்க. Behind her the husband was walking. அதுக்கு பின்னால கணவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. The husband said, you cheated me. அவர் சொன்னாரு, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க அப்படி சொன்னாரு. I said, what did I do? நான் என்ன செஞ்சேன்? He said, you told me to say that prayer. நீங்க என்னைய ஒரு ஜெபம் சொல்ல சொன்னீங்களே. I did it faithfully. அத ரொம்ப ஒழுங்கா நீங்க சொன்னபடி நான் செஞ்சேன் பாத்துக்கங்க. My wife brought that fried things also for me. என் மனைவி நீங்க சொன்ன மாதிரி நல்லா குடிக்கிறதுக்கு வேண்டிய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வச்சாங்க. But I could drink for the next 4 days. எனக்கு 4 நாளைக்கு குடிக்க முடிஞ்சது. After that, whenever I even smell alcohol, I start vomiting. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அந்த பாட்டிலோட அந்த வாசம் மூக்குக்கிட்ட வந்தாலே நான் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சேன். It's been now 1.5 months from the day I met you. உங்களை பார்த்து 1.5 மாசம் ஆச்சு. அந்த நாள்ல இருந்து I can't drink alcohol. எனக்கு குடிக்கவே முடியல. I am set free. நான் இப்போது விடுதலையை அனுபவிக்கிறேன். There is power in praising God. ஆண்டவரை புகழ்வதிலே வல்லமை இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So if you got your husband who is drinking, உங்க கணவர் யாராவது குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா start praising God. ஆண்டவரை போற்றி புகழ ஆரம்பியுங்கள். And love your husband. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப அன்பு செய்யுங்க. And thank God. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. That God has already set him free. ஆண்டவர் அவரை விடுதலை ஆக்கி விட்டார் என்று சொல்லி நன்றி செலுத்துங்கள். And you keep on praising God. நீங்க தொடர்ந்து ஆண்டவரை போற்றிக் கொண்டே இருங்கள். Watch and see, your husband will not be able to drink alcohol anymore. அதுக்கு பிறகு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க கணவருக்கு அந்த குடி பக்கமே போக முடியாம ஆகிவிடும். Your praising God will destroy that spirit of alcohol. உங்களுடைய போற்றுதல் குடிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த தீய ஆவியை அது அழித்து போட்டுவிடும். Because remember, when you are praising God, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆண்டவரை போற்றி புகழும் போது you are directly connected to God continuously. நேரடியாக ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொண்டிருக்கின்றோம், தொடர்ச்சியாக அவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றோம். The Bible says in Psalms 100, பைபிள் திருப்பாடல் 100 இவ்வாறு சொல்கின்றது, enter the gates with thanksgiving in your heart, into his courts with praise. அவர் திருமுன் வாருங்கள், நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் என்று கூறுகின்றது. So you can enter God's presence with praise and thanksgiving. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் புகழ்ச்சியோடும் நன்றியறிதலோடும் நாம் நுழைய வேண்டும். So from now on, instead of coming to God and complaining of what is going on, start praising God. இதுவரைக்கும் நாம் ஆண்டவரிடம் வந்து நாம் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து குறை சொல்பவர்களாக, அவரிடம் முறையீடு செய்பவர்களாக நாம் இருந்திருக்கிறோம். ஆனால் இனிமேல் நாம் புகழ்ச்சியோடு ஆண்டவர் முன் நாம் வருவோம். We always come to God complaining what I don't have.
எது என்னிடம் இல்லையோ அதை பற்றி ஆண்டவரிடத்திலே முறையீடு செய்வதற்கு தான் நாம் வருகின்றோம். Supposing you don't have good health, உங்களுக்கு நல்ல சுகம் இல்லைன்னு வச்சுக்குவோம். you are continuously complaining to God, give me good health, give me good ஆண்டவர்கிட்ட போய் health. I'm sick, give me good health, give me good health. ஆண்டவரிடத்துல போய் எப்ப முறையீடு செய்கின்றோம், ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தை தாரும், நல்ல சுகத்தை தாரும், நான் நோயாக இருக்கிறேன், எனக்கு சுகத்தை தாரும் என்று ஓயாமல் விடாமல் முறையீடு செய்கிறோம். So from today make a decision, I'm not going to complain of what I don't have. இன்றிலிருந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள், நான் எனக்கு எது இல்லையோ அதை பற்றி நான் முறையீடு செய்ய மாட்டேன். But I'm going to keep on thanking God, ஆனால் நான் தொடர்ச்சியாக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன். so that those things that I don't have, I will begin to have. நான் எந்த காரியங்கள் எல்லாம் என்னிடம் இல்லை என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் ஆண்டவரிடமிருந்து நான் பெற்றுக்கொள்வேன். If you look into your prayers, உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் நீங்கள் நோக்கி பார்த்தால் our prayers are more of complaining of things that I don't have. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நம்மிடத்தில் எது இல்லையோ அதை பற்றி குற்றமும் முறையீடும் செய்வதாகவே தான் இருக்கும். My child is like this, என் குழந்தை இப்படி இருக்கிறான், my child is doing like this, என்னுடைய பையன் இப்படி செய்யறான், my husband is like this, என் ஹஸ்பண்ட் கணவர் இப்படி இருக்கிறாரு, my mother-in-law is like this, எங்க மாமியார் இப்படி இருக்காங்க, this is like this, that is like that. அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அது நல்லா இல்ல. Instead of you complaining all this, இது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வந்து முறையிடுவதற்கு பதிலாக from today keep on thanking God. இன்றிலிருந்து ஆண்டவரிடத்தை தொடர்ச்சியாக அவரிடத்திலே நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருப்போம், போற்றிக் கொண்டிருப்போம். That you have already received, எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன், and it shall be yours. அது உங்களதாக மாறிவிடும், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Open to Mark 11:24. மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். Let's say this sister is asking for a mobile. இந்த சகோதரி ஒரு மொபைல் எனக்கு வேணும் அப்படி கேக்குறாங்க. Now the Bible says whatsoever you ask in prayer, பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, ஜெபத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ first believe you have received it, அது கிடைத்து விட்டது என்று முதலில் நம்புங்கள், and then you shall have it. அதுக்கு பின்பு நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறுகின்றது. An example, ஒரு உதாரணம், she wants a mobile. இவங்களுக்கு ஒரு மொபைல் வேணும், God gives her a mobile. இப்ப கடவுள் இவங்களுக்கு ஒரு மொபைல் கொடுத்துட்டாரு. Is the mobile in her hand? இப்ப மொபைல் இவங்க கையில இருக்குதா? என் கையில இருக்குதா? Can she touch it? இத தொட முடியுமா? Come on. தொட முடியுமா? எனக்கு Can she feel it? இத உணர முடியுமா? Can she use it? இத பயன்படுத்த முடியுமா? What will she tell God? அப்ப கடவுள்கிட்ட இப்ப என்ன சொல்லுவாங்க இவங்க? என்ன சொல்லணும்? Thank you Jesus, நன்றி ஆண்டவரே, that you have given me the mobile. எனக்கு இந்த மொபைல் கொடுத்ததுக்காக நன்றி. Now read that again, Mark 11:24. திரும்பவும், ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். Now God is saying, Jesus is saying, whatsoever you ask in prayer, நீங்கள் எதையெல்லாம் ஜெபத்தில் கேட்பீர்களோ என்று இயேசு சொல்கின்றார். first believe you have received it. முதல்ல நம்புங்க நீங்க அதை பெற்றுவிட்டீர்கள் என்று. First believe you have received it, முதல்ல நீங்க நம்புங்க அதை பெற்றுவிட்டீர்கள் என்று. and then you shall have it. அதன் பின்பு நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறுகின்றார். Which comes first? எது முதலில் வருகிறது? Which comes first? எது முதல்ல வருது ஜெபத்துல? இப்ப வாசிச்சோம்ல, பெற்றுக்கொண்டோம் என்று. So now she is asking for a mobile. இப்ப திரும்ப இவங்க எனக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படி கேக்குறாங்க. So God gives her a mobile. கடவுள் ஒரு மொபைல் கொடுக்குறாரு. Can she see it? இப்ப பார்க்க முடியுதா அந்த மொபைல? Can she feel it? உணர முடியுதா? Can she touch it? இப்ப தொட முடியுதா? Can she use it? இத பயன்படுத்த முடியுமா? Has she received it? அத வாங்கிட்டாங்களா கையில? Has she received it? வாங்கிட்டாங்களா? Translate. Has she received it? அவங்க இத கையில வாங்கிட்டாங்களா? But what does the scripture say? ஆனா இறைவசனம் என்ன சொல்லுது? ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள்.
So has she received it? இப்போ கிடைச்சிட்டா உங்களுக்கு? Hello, has she received it? கிடைச்சிட்டா கையில? Now even though she can't see it, she's saying, I have received it. கண்ணால பார்க்காட்டா கூட ஆம் ஆண்டவரே நான் அதை பெற்றுக்கொண்டேன். And she's saying, thank you Lord, I have received it. ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி. Now when she keeps on thanking God, அவ்வாறு தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும்போது, and she keeps on believing, அதை தொடர்ச்சியாக நம்பும்போது, then what she is not seeing, she will begin to see. எதை அவர்கள் கண்ணால் காணவில்லையோ அதை அவர்கள் காணுவார்கள், காண ஆரம்பிப்பார்கள். What are we doing? நாம் என்ன செய்கின்றோம்? When I see, நான் பார்த்தா I will say thank you Lord. நான் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவேன். Sariya? So question, what are we doing? கேள்வி, நாம் என்ன செய்கின்றோம்? Are we believing first? நம்ம முதல்ல நம்புறோமா? So how many times are you going to go to God and ask for something? எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட போய் திரும்ப திரும்ப தாரும் தாரும் நம்ம கேட்கிறோம்? How many times? எவ்வளவு தடவை போய் கேட்கிறோம்? Only once. ஒரு தடவை கேட்கிறோம்? Huh? Many times. No. Are you going to go and ask God many times? நீங்க நிறைய தடவை போய் கடவுள்கிட்ட கேட்க போறீங்களா? Read that. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். So are you going to go to God and ask many times? இனிமே நீங்க கடவுள்கிட்ட நிறைய நேரம் போய் தாங்க தாங்கன்னு கேட்க போறீங்களா? All this time were you doing that? இவ்வளவு காலமும் நீங்க அதை செஞ்சுட்டு இருந்தீங்களா? ஆமா. From now on will you do it? இப்போ இருந்து நீங்க அப்படி செய்வீங்களா? So from now on what will you say? இப்போ இருந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? Correct, full marks. Praise God. நன்றி ஆண்டவரே. So from now on will you say, God heal me. இப்போ இருந்து நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என்னை குணப்படுத்துன்னு? What will you say? நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? I thank you. Praise God. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசு. Listen. The more and more you keep thanking God, and the more and more you keep on praising God, you will always walk in the light. நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றீர்களோ, எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவரை போற்றுகின்றீர்களோ, அப்போது நீங்கள் ஒளியில் நடப்பீர்கள். சரியா? And you will get understanding. நீங்கள் புரிந்து கொள்ளுதல் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். I'm going to ask you a question. நான் இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். Give me the right answer. நீங்க சரியான பதில் சொல்லணும். This question is only for the ladies. இது எல்லா பெண்களுக்கு மட்டும் உள்ள கேள்வியாகும். Not for gents. இது ஆம்பளைங்க பதில் சொல்ல வேண்டாம், பொம்பளைங்களுக்கு மட்டும் உள்ள கேள்வி. Are you ready? எல்லாம் தயாரா இருக்கீங்களா? Do you know to make coffee? உங்க எல்லாரும் காபி போட தெரியுமா? உங்களுக்கு காபி போட தெரியுமா பொம்பளைங்களுக்குலாம்? Okay. Let's say I and the sister came to your house. நானும் உங்க சகோதரியும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். And you asked me, brother, will you have tea or coffee? நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, சகோதரரே உங்களுக்கு காபி வேணுமா டீ வேணுமான்னு. So I said coffee. நான் சொன்னேன் எனக்கு காபி வேணும்னு. She also said coffee. இவங்களும் சொன்னாங்க எனக்கும் காபி போதும்னு. So now you went to make coffee. அப்ப நீங்க போய் உள்ள போய் காபி போட போனீங்க. Then you said, அப்புறம் நீங்க சொன்னீங்க, whether you want the coffee sweet or not sweet. உங்களுக்கு காபி இனிப்பா இருக்கணுமா அல்லது வேண்டாமா அப்படி கேட்டீங்க. Now I said I want the coffee sweet. அப்ப நான் சொன்னேன் எனக்கு காபில இனிப்பா இருக்கணும் அப்படி சொன்னேன். What will you do to அப்ப make நீங்க the என்ன coffee செய்வீங்க? அந்த காபியை இனிப்பாக்குறதுக்கு என்ன செய்வீங்க? ஐயோ, அப்படியே make the coffee sweet. What will you do? காபியை நல்லா இனிப்பா மாத்துறதுக்கு என்ன செய்வீங்க?
to make the coffee sweet, what will you do? காஃபியை இனிப்பாக்குறதுக்கு என்ன செய்வீங்க? What will you put, Baba? நீங்க என்ன போடுவீங்க? Huh? What will you do to make the coffee sweet? காஃபி நல்ல இனிப்பாறதுக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? You'll put sugar. I won't come to drink in your coffee. அப்ப உங்க காஃபி எப்படி நான் குடிப்பேன்? What will you put? நீங்க என்ன போடுவீங்க காஃபி நல்ல இனிப்பாக்குறதுக்கு? ஜாகரி ஜாகரி. What will you do to make the coffee sweet? காஃபியை நல்ல இனிப்பாக்குறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க? Listen. எல்லாம் கவனிங்க. You don't know how to make the coffee sweet? உங்க எல்லாத்துக்கும் காஃபியை எப்படி இனிப்பாக்கணும்னு தெரியலையா? தெரியல. To make the coffee sweet, Coffee. you will put sugar. காஃபியை இனிப்பாக்கணும்னா அதுக்குள்ள சுகர் தான் போடணும். Hold on. சரி. Hold on. When I kept on asking sugar, then like this, நான் திரும்ப சுகரா ஐயோ அப்படி கேட்கும்போது ஐயோ என்ன அப்படி உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? சரியா? When I put pressure, sugar இல்ல, உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது இல்ல? நம்ம சுகர் இல்லன்றாங்களே கொஞ்சம். Okay. Now. Listen. கவனிங்க. Just as you understand, putting sugar makes the coffee sweet. நீங்க எப்படி காஃபியை இனிப்பாக்குறதுக்கு சுகர் போடணும் அப்படிங்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு இருக்குதோ, Correct? சரியா? Correct? In the same way, when you are every time praising and thanking God, அது மாதிரி தான் எப்பவும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தும் போது God will teach you what to do and give you the understanding to make your life sweet. உங்க வாழ்க்கையை இனிமையாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு அறிவுறுத்துவார், கற்றுத் தருவார். You will get God's understanding. நீங்கள் ஆண்டவருடைய புரிதலை பெற்றுக்கொள்வீர்கள். When pressure comes, உங்கள் வாழ்க்கையிலே அழுத்தங்களும் அமுகங்களும் வரும்போது instead of praising and thanking God, ஆண்டவரை போற்றுவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் பதிலாக we are sitting and crying, நம்ம உட்கார்ந்து ஒரு இடத்துல அழுதோம் சொன்னா, we are complaining, நம்ம முறுமுறுத்து குறை சொன்னோம் we சொன்னா, are murmuring, நம்ம எப்பவும் அந்த பிரச்சனையை குறித்து முணுமுணுத்து கொண்டிருந்தோம் என்றால், and therefore we are not walking in the light. நாம் ஆண்டவருடைய ஒளியிலே நடக்காமல் இருக்கின்றோம். That is why we do not get the solution to our problem. அதனால் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதில்லை. We are in confusion. நம்ம ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறோம். We have no understanding of the word. நமக்கு வார்த்தையை குறித்த எந்த புரிதலும் நமக்கு இல்லை. And our life becomes miserable. நம்முடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமாக துன்பத்துக்குள்ள வாழ்க்கையாக இருக்கின்றது. That mother and daughter testimony, அந்த அம்மா மகளுடைய அந்த சாட்சி, that wife and the husband testimony, அந்த கணவன் மனைவிக்குள்ள சாட்சி, they did not know. அவங்களுக்கு முதல்ல தெரியாது. By praising God, ஆண்டவரை போற்றுவதன் மூலமாக the problem can be solved. அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். But when they began to do it, அவர்கள் எப்போது அதை செய்ய ஆரம்பித்தார்களோ, they could not feel to do it. அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் இருந்தாலும் But they did
ஆனால் அவர்கள் செய்தார்கள். In the beginning it looked foolish. முதல்ல அது வந்து ரொம்ப முட்டாள்தனமாகத்தான் தோன்றியது. But as they continued every day, ஆனால் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டே போன போது they got the understanding of God. அவர்கள் ஆண்டவரை பற்றிய அறிதலை புரிதலை பெற்றுக்கொண்டார்கள். What was bad in their life எது அவர்கள் வாழ்க்கையிலே தீமையாக இருந்ததோ was destroyed, அது அழிக்கப்பட்டது. and their whole life changed. அவருடைய வாழ்க்கை முழுவதுமே மாறியது. Ask a question to yourself. உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். Do I praise God when I come to church? நீங்க ஆலயத்துக்கு வரும்போது நம்ம ஆண்டவரை போற்றிக் கொண்டு இருக்கின்றோமா? Do I praise God when the song is going on? அந்த பாடல்கள் பாடும்போது நான் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கின்றேனா? But do I really cultivate a habit of praising and thanking God even in the midst of the worst situation of my life? நான் இவ்வாறு ஆண்டவரை போற்றுவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் உள்ள இந்த பழக்கத்தை நான் உருவாக்கி கொண்டேன் என்றால் என் வாழ்க்கையில மிக மிக துன்பமான மோசமான சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை போற்றிக் கொண்டிருப்பேன். How many of you have made a decision now? நீங்க எத்தனை பேர் நீங்க அத்தகைய ஒரு முடிவை நான் எடுத்துக்கொண்டு உள்ளேன்? That no matter what happens, I'm going to praise God and thank God continuously. எந்த நிமிடத்திலும் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தொடர்ச்சியாக நான் ஆண்டவரை போற்றிக் கொண்டே இருப்பேன், புகழ்ந்து கொண்டே இருப்பேன், நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன். முடிவு எடுத்திருக்கின்றீர்கள். When I'm walking, I'll be praising God. நான் நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரை நான் துதித்துக் கொண்டிருப்பேன். When I'm bathing, I'll be praising God. குளித்துக் கொண்டிருக்கும் போது நான் ஆண்டவரை நான் துதிப்பேன். When I'm cooking, I'll be praising God. சமையல் செய்து கொண்டிருக்கும் போது நான் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருப்பேன். Whatever I'm doing, I will be going on praising God. நான் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேனோ நான் தொடர்ச்சியாக praising God, ஆண்டவரை போற்றிக் கொண்டு புகழ்ந்து கொண்டு வாழ்த்திக் கொண்டு போற்றிக் கொண்டு புகழ்ந்து கொண்டு நான் இருப்பேன். Once you develop this habit, நீங்கள் இந்த பழக்கத்தை வளர்த்துக் கொண்டால் Satan has no chance against you. சாத்தானுக்கு உங்கள் மேல் எந்த அதிகாரமும் இருக்காது, உங்களை எதிர்த்து நிற்க வல்லமை இருக்காது. How many of you have made that decision? நீங்க எத்தனை பேர் அத்தகைய முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் என்று சொல்றீங்க? நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்று. How many of you make a decision when you are going back home from here, you will be going on praising God and going home? எத்தனை பேர் நான் இங்க இருந்து நான் வீட்டுக்கு போகும்போது நான் ஆண்டவரை துதித்துக் கொண்டே போவேன் என்று முடிவெடுத்திருக்கிறீர்கள்? I promise you, நான் உங்களுக்கு இந்த வேளையிலே உறுதி அளிக்கின்றேன், the whole journey as you are praising God, நீங்கள் உங்க பயணம் முழுவதுமாக நீங்கள் இவ்வாறு துதித்துக் கொண்டு செல்வீர்கள் என்றால், at home you are praising God, உங்க வீட்டில் நீங்க ஆண்டவரை துதிப்பீர்கள் என்றால், when we come tomorrow, நாளைக்கு நீங்க இங்க வரும்போது come and meet this sister இந்த சகோதரியை நீங்க சந்தித்து and tell her what happened. நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி வந்து இவங்கிட்ட சொல்லுங்க. There will be so many testimonies. அநேக சாட்சிகள் இங்கு வந்து நீங்க சொல்லுவீங்க நாளைக்கு. Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. Come on, give the Lord a big hand. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 Just as you know putting sugar makes the coffee sweet, your praise, your thanksgiving will make your life sweet.